கிறிஸ்தவ அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை கஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. 115 சங்கீதம் 15 வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு கர்த்தராகிய தேவன் என்று பெயர். அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவன் ஏறாகலாம். அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்க சொல்றீங்க. ஏன் அவர் ஆசீர்வதிக்கிறது? அல்லேலூயா. அதான் தொடர்ந்து பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு ஏதாவது வழியிலே நாம் நடக்கிறோமா, இல்ல ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை. ஆனா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். 115 அதே சங்கீதம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படி எப்பொழுதும் நினைவுடையவராய் ஆண்டவர் இருக்கிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். அப்ப இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேல் பாக்கியம், அவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆரோன் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாய் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா, அல்லது துணிகரமுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நமக்கு எல்லாம் தெரியும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஏதாவது கொஞ்சம் நான் பிரசங்கத்துல கொஞ்சம் விரிவாயிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆராதனை தான் பெருசா தெரியும். அல்லேலூயா. மற்ற காரியங்கள் எல்லாம் ரெண்டாவது தான் தெரியும். எத்தனையோட சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் நான் சிலருக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் பெரிதா தெரிகிறது. அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது யாரு?
நீ கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். அப்போ கர்த்தருக்கு முதல்ல பயப்படணும், முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்பதான் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் சாப்பிடும்படியா ஆண்டவர் என்ன செய்வார். ஆனால் கையின் பிரயாசம் நான் உழைச்சாதான், இந்த ஆராதனை நேரத்துல போனாதான் எனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடைக்கும்னு ஓடுறவர்களே கொஞ்ச நாள் கழிச்சாதான் தெரியும். ஆண்டவரை விட்டு ஓடுகிறவர்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சாதான் தெரியும். அதுக்கு பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அப்படி எல்லாம் தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக யாரையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்ப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் எல்லாம் கழுவப்படவில்லை என்றால் துன்மார்க்கன் தான். நாம் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்திருக்கலாம், நாம் 100 வருடம் நம்முடைய குடும்பம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று மாறுதட்டி கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்ன செய்யணும்? பாவங்கள் கழுவப்படும் நீதிமான்களாம். ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அதனால இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் உடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்க வேண்டும் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் ஜெபம் பண்ணணும். நம்ம போட்டிருக்கிற துணி ஒரு தடவை செலவு பண்ணுனா அப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு செலவு பண்ணுவீங்க? 1 மாசம் கழிச்சா, 1 வருஷம் கழிச்சா, மறுநாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? அதே போல நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் காட்ட தினமும் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கணும். ஆனா பாவம் செய்ய சொல்லுங்க. துணிகிற பாவம் என்ன மன்னிக்கப்படாது. துணிகிற பாவம் ஞாயிற்றுக்கிழமை ஆறாது பார்த்து கொள்ளல. அப்படி ஒரு துணிகரை வந்துச்சுன்னா அது மன்னிக்கப்படாது, ஒரு நாளும் மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. எந்த போதகர் ஜெபித்தாலும் மன்னிக்கப்படாது. காலையில இருந்து சாயங்காலம் வரை பிரசங்கம் கேட்டாலும், ஆமா, காலையில இருந்து சாயங்காலம் வரை நிறைய பேர் கதை பேசுறான், சூப்பரா இருக்கு கேட்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், எவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் நமக்கு என்ன? ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்குரிய வழி என்ன? அதான் அவருடைய இதயத்திலையும் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாக அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான்களாக்கப்பட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும்? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாக அவனே நீதிமான். அவனுடைய கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானேயாக கட்டளைகளை கைக்கொண்டு. அவனுடைய கட்டளைகள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? கட்டளைகளை படிச்சாதான் ஆலயத்துக்கு வர்றது தெரியும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பது தெரியும்,
தாயை தகப்பனை நேசிக்க வேண்டியதெல்லாம் அங்கே தெரியும். ஹல்லேலூயா. அவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. அவர் நீதிமான்களின் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கொண்டோம் கொண்டன்னு நீதிமானுடைய வாசஸ்தலத்துல இறங்கி கொண்டே அவங்க என்னது தேவையோ அதையெல்லாம் கொட்டிக் கொண்டே இருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது சங்கீதம் 29 சங்கீதம் 11 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரை ஆசீர்வதிப்பார்? அவருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகள் யார்? ஏசாயா 43 அதிகாரம் 21 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப யார் ஆண்டவரை துதிக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவின் ஜனம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். யார் ஸ்தோத்திர பலியிட்டு இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் ஜனம். ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறீர்களா? ஸ்தோத்திர பலி வருதா? ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிக்கிற நேரத்தில் ஏன் வராம இருக்கிறீர்கள்? ஸ்தோத்திர பலி செலுத்த விருப்பம் இல்லையா? எவ்வளவு அழகா நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதநாமத்தே ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எப்படி? ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஹல்லேலூயா. நம்மை ஆட்கொண்ட இயேசு, நம்மை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்த இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் ஆராதிக்கும் போதுதான் ஆறுதல் வருகிறது, அமைதி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்படியே சபை பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு போலான்னு வர்றதுல நமக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம். அதான் சொல்றேன், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டோடைய ஜனம் எப்பொழுது என்ன செய்வாங்க? துதியை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நம்ம பிரச்சனையை எல்லாம் எங்க வைக்கணும்? உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிப்பார், உங்களை ஆதரிப்பார், எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தபடியா பாருங்க, ஆண்டோடைய ஜனம் யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51 அதிகாரம் 16 வசனம். வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீயோனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? நீ என் ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக நான் என் வார்த்தையை வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. ஜனம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று அவர் நம்மை சொல்வதற்காக நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தையை அருளி அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். இப்ப பாருங்க, வெயில், பயங்கரமான வெயில். அரசாங்கம் சொல்லுகிறது 11 மணிக்கு மேல என்ன செய்யாதீங்க,
என்ன அலை வீசுகிறது? வெப்ப அலை வீசுகிறது. அல்லேலூயா. ஆமா. கேரளாவில ஓட்டு போட போனா 7 பேர் சுருண்டு விழுந்து மரித்தார்களாம். அல்லேலூயா. கேரளாவில எப்பவும் குளிர்ச்சியா தான் இருக்கும். இப்ப அதனால வெப்ப அலை எங்க வேணுங்களும் வீசும். அல்லேலூயா. எந்த குளிர்ச்சியான இடத்திலையும் வெப்ப அலை வீச ஆயத்தமா இருக்கிறது. அதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை எந்த வெப்ப அலை வீசினாலும் நாம் பாதுகாப்பா இருக்கணும்னா ஆண்டவருடைய கரத்தின் நிழல் நம்ம இருக்கு. அல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாப்பு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய வார்த்தைகள் நம் வாயிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாயிலே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா? வேத புத்தகம் நம்முடைய வாயிலே இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அல்லேலூயா. நான் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் நம்முடைய மனதிலே வைக்கிறார், இருதயங்களிலே எழுதுகிறார். அப்ப மனதிலே வைத்திருந்தால், இதயத்திலே எழுதியிருந்தால் நமக்கு சீக்கிரம் ஞாபகத்துக்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் மனதிலே வைத்து இதயத்திலே எழுதுவார். அப்ப ஆசீர்வாதம் எல்லாம் என்ன வரும்? நினைவுக்கு வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப இதயத்திலே எழுதலைன்னா மனதிலே வராது, மனதிலே வைக்கலைன்னா இதயத்திலே எழுத முடியாது. அல்லேலூயா. அப்புறம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆண்டவருடைய ஜனங்கள். யார் ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிறார்கள்? இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு நிறைய பிள்ளைகள் போகிறார்கள். நிறைய ஆலயம் இருக்கிறது. அவங்களுக்கு பிடித்த ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா சிலரை பார்த்தால் ஜனங்கள் நினைப்பார்கள், இவர்கள் எங்கே போறார்கள்? ஆலயத்துக்கு போகிறார்கள், சர்ச்சுக்கு போறார்கள் என்று அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனாலும் தங்கள் வஸ்திரத்தை அசிசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அவர்கள் என் ஜனங்கள் ஆனபடியால் வேண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார். அதான் இங்கே சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிறானா? வெண்வஸ்திரம் தரித்தவர்களுக்கும் என் ஜனம் என்று சொல்லுகிறார். அப்ப வெண்வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடக்கிறவர்களை என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும்,
ஆண்டவருடைய முகத்தை தேடணும், தினமும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. ஹல்லேலூயா. வரும் பொல்லாத வழி வரும், பொல்லாத காரியங்களை செய்ய பிசாசானவன் தூண்டுவான். ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சான்? தூண்டினான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. என்ன செய்ய தூண்டினான்? இயேசுவை காட்டி கொடுக்க தூண்டினான். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இருக்கணும். அவர்தான் பொருளாளர், பணப்பையை அவர் தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை என்ன செஞ்சான்? பிசாசு தோண்டினான். அதனால அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். அப்புறம் என்ன சொன்னான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி சாண்டு கொண்டு செத்தான். குடல் சரிந்து சரிந்து. ஹல்லேலூயா. சாண்டு கொண்டு தூங்கும் போது யாருக்கும் குடல் என்ன செய்யாது? சரியா கழுத்துதான் அறுந்து போடும். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யக்கூடாது? திரும்ப விடணும். திரும்பினா என்ன நடக்கும்னு பாத்தீங்க. ஹல்லேலூயா. அப்புறம் ஏசாயா 44 3ஆம் வசனத்தை நான் படிக்கும் போது, ஏசாயா 44 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்வார்கள். அலரி செடிகளைப் போல் வளர்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல். ஆமா, அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல். ஹல்லேலூயா. அலரி செடியானது, அதுவும் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடியானது எப்படி என்று பார்த்தா, தொடக்கத்திலே அது முளைக்க தொடங்கின உடனே இருக்கிற அந்த இலை கூட உதிராமல் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். அதனால அலரி செடியை இங்கே குறிப்பிடுகிறார். அதனால நீங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருந்தால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? நம்முடைய வாயிலே துதி இருக்க வேண்டும், நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் பெண் வஸ்திரம் தரித்தவரோடு கூட அது மாத்திரமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையோ. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும் என்ற எண்ணம், தாகம் எப்பொழுது நம்முடைய சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய வழி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாமுக்கு என்ன கிடைத்தது? ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேதம் நமக்காட்ட சொல்லுகிறதை கீழ்ப்படியணும். சில சமயம் நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சில வசனங்கள் நமக்கு நினைவில் ஆண்டவர் கொடுப்பார். அப்ப அந்த வசனத்தின்படி நம்ம வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எல்லாருக்கும் சில வசனங்களை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு தெரியும் எந்த வசனத்தின்படி நம்ம நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. நீ உன் தேசத்தை விட வேண்டும். நீ உன் இனத்தை விட வேண்டும். நீ உன் தகப்பன் வீட்டை விட வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்வார் ஆண்டவர்? நீ ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேரையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவார். உங்கள் பேரை சொல்லி அவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று புறஜாதிகள் கூட சொல்வார்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதுதான் ஆபிரகாமுக்கு, நீ உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டுதான் காண்பிக்கும் தேசம். அல்லேலூயா. தேசத்தின் கிரியைகளை விட வேண்டும். தேசத்தின் ஆராதனைகளை விட வேண்டும். தேச பக்தி எல்லாம் இருக்கக்கூடாது. தெய்வ பக்தி தான் வரும். அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய இனத்தை தகப்பன் வீட்டை எல்லாம் மறந்துடணும். அல்லேலூயா. அல்ல இவ்வளவு விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. அல்லேலூயா. சொல்லி இருக்கிறேன். அதனால கீழ்ப்படியும் போது ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை. அடுத்தபடியாய் பார்க்கும் போது 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்? ஓபேத் ஏதோமை எப்படி ஆசீர்வதித்தார்? கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவரிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். நாட்களிலே ஒரு பெட்டி வைத்திருந்தார்கள். அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? எல்லாம் தங்கத்தினால் செய்த பொருட்கள் எல்லாம் அங்கே இருந்தது. நம்ம எபிரேயர்கள் நிருபத்திலே வாசிக்கும் போது விளக்கமா இருக்கிறது. அப்போ அதுல மன்னா வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதர்கள் புசிக்கத்தக்க வானத்தின் மன்னாவை, வானத்தின் தானியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கொடுத்தார். அதை அந்த பெட்டியிலே வைத்திருந்தார். ஆரோனுடைய தடுத்த கோல் அங்கே இருந்தது. அப்புறம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கற்பனையின் பலகைகள் அங்கே இருந்தது. ஆண்டவர் சீனாய் மலையில ஆமா அங்க அவருடைய விரலினாலே எழுதினார். அல்லேலூயா. அங்கே கல்லினாலே பலகையை உண்டு பண்ணி அதிலே கட்டளைகள் எல்லாம் எழுதினார். விரலினாலே எழுதினார். அல்லேலூயா. அது அதிலே இருந்தது. அது எங்கே வைத்திருந்தார்கள்? ஆலயத்திலே வைத்திருந்தார்கள். ஆனால் யுத்தத்தினாலே பல பிரச்சனைகள் நடந்ததினாலே அது ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே இருக்க வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. அங்க இருந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்? 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய கருத்திலே பைபிள் இருக்கிறது. நான் சொன்னது போல அந்த பைபிள் எங்கே? நம்முடைய மனதிலே வைத்து கர்த்தர் இருதயத்திலே எழுதி இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன செய்வார்? உங்க மனதிலே கர்த்தருடைய வேதம் இருந்தார், உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் எழுதப்பட்டார். ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாம் செக்கப் பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்சம் வசனங்களை என்ன செய்யுங்க, நாம இதயத்துல வச்சு சொல்லி பாருங்க. பாருங்க, நம்ம அந்த புல்வெளி துணியில எழுதி வச்சிருக்கோம். இந்த ஏழை கர்த்தர் கேட்டு அவனை அவர் இருக்கிறதற்கெல்லாம்
இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஒரு மாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான். கூப்பிடணும், முதல்ல கூப்பிடணும். ஹல்லேலூயா. கூப்பிடாம மட்டும் வசனத்தை சொல்லி என்ன பண்ணுது? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனே அவன் இடுக்கண்களுக்கெல்லாம். அப்ப தாவீது தன்னை ராஜாவாகிய தாவீது தன்னை என்ன சொல்லுகிறார்? ஏழை என்று சொல்லுகிறார். இந்த ஏழை அதனால நாமும் ஏழையா இருக்கிற நாம் ஆண்டவர் என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்த்து வாசிக்கும் போது 118 சங்கீதம் 26 வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. ஆலயத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் ஆலயம். அப்போ ஆலயத்திற்கு வருகிறது எதற்காக? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்பதை நாம் மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அகில உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் இதை மறந்து போகக்கூடாது. நான் ஆலயத்துக்கு போவதனால் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளார்கள். ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணும்னா என்ன செய்யணும்? ஆவியோடும். நம்முடைய ஆவி வேற எங்கும் போக கூடாது. ஆவியோடு உண்மையோடு உட்கார்ந்து என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானாய் வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது மார்க் 10:16 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். எதற்கு கொண்டு வந்தார்கள்? ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்தார். அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அழைத்துக் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்ப கூட நம்ம ஆலயத்தின் ஆராதனை முடிஞ்சதும் என்ன பண்ணுகிறோம்? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணும்படி வருகிறீர்கள். எதற்கு? ஆண்டவர் அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு அடையாளமாக தான் நம்முடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? நம்ம மேல கையை வைத்து ஜெபம் பண்ணினா நமக்கு ஆசீர்வாதம். அந்த விசுவாசம் அதை நிறைவேற்று. ஹல்லேலூயா. ஆனா அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு ஜெபம் பண்ணாங்க இருக்க மாட்டாங்க. இல்ல இருந்தாலும் கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாய் பார்க்கும்போது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆசீர்வாதத்துக்குள்ள வழி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன். நாம எப்படிப்பட்ட நீதிமான்களாக இருந்தாலும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறோமா இல்லையோ கர்த்தருக்கு தெரியும் நாம் எப்படி இருக்கோம். ஹல்லேலூயா. நான் உங்களை ஏமாத்தலாம், நீங்க என்ன நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறார் நாம் உண்மை உள்ளவர்களா என்று. ஹல்லேலூயா. பாருங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன். ஆமா. அப்பதான் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய். நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோடு எப்போதும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கு. அப்படி இருந்தா இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய். உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் பரிபூரண ஆசீர்வாதங்களை
உண்மை உள்ள மனுஷன் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நாம் பரிபூரண ஆசீர்வாதங்களை பரிபூரண ஆசீர்வாதம்னா நமக்கு நாம் பெற்ற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு நிறைய இருக்கும். அதுதான் பரிபூரண ஆசீர்வாதம். அடுத்தபடியாய் பார்க்கும்போது பாருங்க 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்போதும் உமது அடியாரின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது உமது அடியாரின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினாலே அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ தாவீது தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படி என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணினபடியினால் அவருடைய வீடு எப்படி இருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? நம்முடைய பிள்ளைகள் நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? அப்பதான் கைவேலை இல்லாத ஒரு வீடு ஆண்டவர் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் வந்து நம்ம என்ன செய்வார்? அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஜெபிக்க இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள் 147ஆம் சங்கீதம் 12-13. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே உன் தேவனை துதி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. எருசலேம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எருசலேம் யாரு? அவதான் எருசலேம். ஹல்லேலூயா. சீயோனே உன் தேவனை துதி. சீயோன் யாரு? சீயோன் குமாரத்திகள் எல்லாம் நம்மதான். அப்ப நீங்க ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்னா வாயில வந்து கொண்டிருக்கணும், வேற எதுவும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? உன் வாசல்களில் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஸ்தோத்திரமும் துதியை யார் அதிகம் சொல்லுகிறார்களோ அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது எப்படி ஆசீர்வதிப்பார்? வீட்டில் உள்ள வாசல்களில் வீட்டில் உள்ள வாசல்ல தாழ்பாடுகளை ஏன் பலப்படுத்துகிறோம்? உள்ள நிறைய இருக்கிறது. உள் கூட்டு 1, வெளி கூட்டு 2. ஹல்லேலூயா. எத்தனை கூட்டு போட்டாலும் திருட என்ன செய்கிறார்? திருடதான் செய்கிறார். இதனால தேவன் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வீட்டின் தாழ்பாடுகளை பலப்படுத்துகிறபடிக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு பூட்டு வாங்கி போடணும்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. ஹல்லேலூயா. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். லேவியரான ஆசாரியர்கள்னா பொழுது நேரமா ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்கள் தான் லேவியரான ஆசாரியர். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பார்த்தாச்சுன்னா 2 ஜமானுக்கு ஊழியம் செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் பெரிய ஆள். அவங்களதான் சபையில எல்லாம் என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. அவங்க டைம் இல்ல சொல்லுவாங்க. சாத்தானுடைய ஒரு வழி. ஹல்லேலூயா. ஆனா அவங்க ஆசீர்வதிக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் வர போறதில்லை. ஒருவேளை ஏழை ஊழியக்காரன் ஒரு 1000 ரூபாய் அவர் கொடுப்பாருன்னு நினைச்சு கூப்பிட்டா
அவருக்கு ஒரு வேளை ஒரு நாளத்துக்கு தான் ஆசீர்வாதமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை அவர்கள் சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசலமாகிய பரலோகத்தில் லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து உங்களை ஆசீர்வதித்தா அவருடைய விண்ணப்பம் அவருடைய சத்தம் எல்லாம் பரலோகத்துக்கு போகும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போறாங்க என்ன வரும்? பதில். ஹல்லேலூயா. மேலும் அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறார்கள் என்று பார்த்தால் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவா கடவர் என்பது இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். இவ்விதமாய் அவர்கள் தாங்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அப்பா லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்று சொல்லணும். இப்படி ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் அவர்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். யாரு? லேவியரான ஆசாரியர்கள் எழுந்திருந்தார். மற்றவர்கள் யாரும் ஆசீர்வதிக்க கூடாது. அவர்களுக்கு தகுதி இல்லை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார்? எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நம்மை சுற்றிலும் நம்முடைய மேட்டை சுற்றிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். எந்த மழை பெய்யும்? ஆசீர்வாதமான மழை. எங்கெல்லாம் பெய்யும்? அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது இப்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்ப ஆசீர்வாதமான மழை எதை குறிக்கிறது? நீதிமொழிகள் 10:22 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு உன்னை சுற்றிலும் உன் மேட்டை சுற்றிலும் ஆசீர்வாதமான மழை பெய்கிறது இல்ல, அந்த மழை உனக்கு ஐஸ்வர்யமான மழையாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆனா என்ன ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் கொடுக்கும் போது என்ன வராது? வேதனை வராது. வேதனையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் சங்கீதம் 37:22 வாசிப்போம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் மனப்பாடமா மனசுல வச்சிருக்கோம். பூமியை சுதந்தரிக்கணும்னா பூமியில இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு எண்ணம் உள்ளவங்க இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிற தேவன் நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் என்ன செய்யணும்? பூமியில இதெல்லாம் வாங்கி கட்டடங்களை எல்லாம் கட்டி கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்ற சாட்சியை சொல்லணும். ஹல்லேலூயா. அடுத்தபடி ஆகாய் 2:19 நாம் வாசிக்கும் போது
களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் மாதுளஞ்செடியும் ஒலிவமரமும் ஒலிவமரமும் கனி கொடுக்கவில்லையே. கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஆமா நானாவது இடம் வாங்குறதாவது வீடு கட்டுறதாவது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றாட பிழைப்பு ஓட்டினாலே போதும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க. அதாய் ஆகாய் போல ஆண்டவர் சொல்லுகிறார். களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவமரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். களஞ்சியத்திலே விதைக்கிறதற்கு விதை தானியம் இல்லாத சூழ்நிலையிலே நீ இருந்தால் ஆண்டவர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சிறியோரை கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். நீங்கள் காட்டையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம். மோவாபியரை உங்கள் கையில். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள். காற்று இல்லை ஆண்டவரே, மழையும் இல்லை. இப்ப எப்படி விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும்? அல்லேலூயா. கவலைப்படுங்க. காற்றும் இல்லை, மழையும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறதுன்னு நினைக்கிறீர்களா? அல்லேலூயா. எந்த பக்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வரலையே. அதான் காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல். ஆனா பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப நம் தேவன் நல்லவராய். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பகாரியம். கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தர் உரைக்கிறது. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம். ஆமா, கர்த்தருக்கு இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. இது ஒரு அற்பமான காரியம். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு ஒரு அற்ப காரியம், ஒரு சின்ன காரியம். அல்லேலூயா. அதனால நீ அங்கு இங்கு ஓடி அலைஞ்சு அங்கு இங்கு கண்ணீர் விட்டு கொண்டு தெரியாத கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவனாயிரு. அவளுக்கு கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். ஏற்ற காலத்திலே மழை பெய்யவும், உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. பாருங்க, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை திறப்பாரா? அல்லேலூயா. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தரணுமே. பாடுவோம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை திறப்பார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. கடன் வாங்க மாட்டப்பா, உன்னை கடன் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், கடன் வாங்கிட்டேன், அதை கொடுக்க முடியல. அல்லேலூயா. வட்டியும் கொடுக்க முடியல, அசலையும் கொடுக்க முடியல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வைப்பார். ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். நல்ல
நமது பொக்கிஷாலையாகிய வானத்தை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வாங்க? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ ஆபா சமதிபாரி காபா, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யாக்கோபு சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய தேவனாலே உனக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருகிறது. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவருடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. அவர் உயர வானங்களிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கர்ப்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சரீரத்தின் காரியங்களுக்காக வாலிப பிள்ளைகள் அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார். விளங்க பெறங்களை பார்த்தா வாருங்கள், நீங்கள் அழகான பிள்ளையை பெற்றெடுக்க வாருங்கள், 10 லட்சம் கொண்டு வாருங்க, 15 லட்சம் கொண்டு வாருங்க. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குமாரத்திகளுக்குள்ளே மலடு இருந்ததில்லை. வார்த்தையை தெரிந்தாதானே வார்த்தையை விசுவாசிக்கிறது, வார்த்தையை சபையில போதித்தாதானே ஜனங்களுக்கு தெரிகிறது, ஜனங்களுக்கு தெரிஞ்சாதானே ஜனங்கள் விசுவாசிப்பார்கள், ஜனங்கள் அங்குமிங்கும் ஓடாதிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், கர்ப்பத்துக்கு ஸ்தனத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இயேசு அறியாத எத்தனையோ ஜனங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, போதிக்கிறது, ஊழியர்கள் போதிக்கிறது, ஊழியர்கள் ஜெபிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி ஆசீர்வதிக்கிறது? ஹல்லேலூயா. அங்க உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கு கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பானவர்களே, நீங்கள் எல்லாரும் வானத்தையும் பூமியையும் ஒன்று படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரிலே கேளுங்க ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் நினைத்திருக்கிறபடியால் அவர் நிச்சயமாய் செய்வார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையோ சாத்திரமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பூரண ஆசை பொழிந்திடுவே, ஒரே கொடை வாழ்ந்து ஆலம் பெறவே, தேவ தந்தையாலே தாவதே கராலே, தேவ நாதி வாழ்ந்து செழித்தோடுவே, தேவ தந்தையாலே தாவதே கராலே, தேவ நாதி வாழ்ந்து செழித்தோடுவே, வாரந்தே ரந்தோனே அல்ல ஆவியே வந்து வந்து வாரந்தே வந்தருளுவே, சேனாவே ஆரியே ஆரவே அரிசரிதே சவெங்கே பாடவே, சேனாவே ஆரியே ஆரவே அரிசரிதே சவெங்கே பாடவே. இளையவாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே சபா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காய் கர்த்தாவே கொடுத்த செய்திக்காய் தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசுவாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீதிமான்களாக, கர்த்தருடைய ஜனங்களாக, கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இதயத்திலே எழுந்தவர்களாய் ஆலயத்திலே இருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை
பலன்களை சோதனைத்துக் கொள்ள கடவுளுடைய பிள்ளைகள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை அதோடு வேதனையை போட்டால் என்று சொன்னபடி ஐஸ்வரியத்தை பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னபடி இயேசுவே பூமியை சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் பள்ளத்தாக்கை நிரப்பினார் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது அற்ப காரியம். ஆண்டவரே களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ அத்திமரம் திராட்சை செடி மாறும் செடியும் ஒருவரும் கை கொடுக்க விதையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே ஒன்றுமில்லாமல் ஆசீர்வதிக்கிற எங்கள் தெய்வமே உடைய ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நல்ல விசாரிய வானத்தை நீர் கிடந்து அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படுகிறார் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீரோ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறார். பிள்ளைகள் நல்ல சாட்சிகளை சொல்லும் இந்த உபதேசத்தின் மூலம் இந்த செய்தியை கேட்டதன் மூலம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என்னை கடன் கொடுக்கிறவனாய் அல்ல கடன் வாங்குகிறவனாய் அல்ல கடன் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார். கர்த்தர் வானத்தை திறந்து ஆசீர்வதித்தார் என்று சாட்சி சொல்லும்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். சுகம் பலன் ஆரோக்கியத்தை தேவ கிருபையிலே பலப்படும் ரட்சிப்பின் பூரணத்தை சொந்தரித்து உதவி செய்கிறார். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ராத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ராத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அசைத சகல பாடங்களை மறவாதே அவரவர்களை மன்னித்தே உன்னுடைய நாமமாக்கி உன் பிராணனை அழித்து விட்டு உன்னை இரக்கங்களால் முடி சுட்டி நன்மையால் வாய் திருத்தியாக மரிக்கு சமானமாய் திரும்பவாலே உண்டாகிறது ஒடுக்கப்பட்டதை யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்த ஆண்களோடும் நித்திய ஜீவனோடியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். மாற்றேவேதம் நாட்டிலே நான் வாசம் செய்வேன். மாற்றேவேதம் நாட்டிலே காயாயத்த மக்கள். மாற்றேவேதம் நாட்டிலே நான் வாசம் செய்வேன். மாற்றேவேதம் நாட்டிலே காயாயத்த மக்கள். கைதோ கட்டினாலோ நித்திய ராஜ்யமே. கைதோ கட்டினாலோ நித்திய ராஜ்யமே. கட்டிடாமே ஆசையோடு காத்திருக்கிறேன். கட்டிடாமே ஆசையோடு காத்திருக்கிறேன். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம். இயேசுவை காத்திருப்பதோர் என்ன ஆனந்தம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவரையும் ஆசீர்வதித்து காக்கிறார். God bless you. Praise the Lord.